Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 866வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் போகோவோட X5 Pro இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அதனோட லான்ச் டேட் அது போக பிரைஸ் என்னவா வரும் அப்படின்ற டீட்டெயிலோட வந்திருக்கேன். அதே மாதிரி ஏர்டெலோட பிரைஸ் அதிகப்படுத்திட்டாங்களாங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். ஒன்பிளஸ்லேருந்து வர 7ஆம் தேதி நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். சாம்சங்கோட அந்த எஸ் சீரிஸ் இருக்குல்ல, அது என்ன ப்ரைஸில் வரும்னு தெரியுமா? அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வீடியோவில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆண்ட்ராய்ட் 14 பற்றி. இன்னும் ஆண்ட்ராய்ட் 13 நிறைய மொபைலுக்கு கிடைக்கல, அதுக்குள்ள ஆண்ட்ராய்ட் 14ஓட அப்டேட்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா ஆண்ட்ராய்ட் 14ல இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. என்ன தெரியுமா? நமக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பிடிக்குன்னா அதை வந்து ஒரு மோடட் அப்ளிகேஷனாக நம்ம வந்து சைட் லோட் பண்ணிப்போம். அப்படி இல்லை புதுசாக வந்த ஒரு வெர்ஷன் பிடிக்கல அப்படின்னா பழைய வெர்ஷனை ஏபிகே டவுன்லோட் பண்ணி சைட் லோட் பண்ணிப்போம். இனி அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மால்வேர் அட்டாக்கை கம்மி பண்ணுறதுக்காக ஓல்டர் வெர்ஷன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சைட் லோட் பண்ணுறது கூகுள் முழுசாவே பிளாக் பண்ண போறாங்களாம் ஆண்ட்ராய்ட் 14ல இருந்து. ஆனா இப்பவும் மோடர் அப்ளிகேஷனை சைட் லோட பிளாக் பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லல. சோ ஒருவேளை பின்னாடி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சாம்சங்கோட S23 சீரிஸ் வர 1ஆம் தேதி லான்ச் ஆகுது. இதனோட பிரைஸ் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த சீரிஸ்ல 3 மொபைல் S23, S23 Plus, S23 Ultra அப்படின்னு 3 மொபைல் வரப்போகுது. இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூரோப்பியன் பிரைசிங் தெரிய வந்திருக்குங்க. அதனோட பிரைசிங் நான் வந்து யூரோப்ல தான் பார்த்தேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்றேன். யூரோப்பியன் பிரைஸ்ல எவ்வளவு இருக்கு, இந்தியன் பிரைஸ்ல எவ்வளவு இருக்குன்றத. சோ S23 அப்படின்னு பாத்தீங்கன்னா 959 யூரோஸ் வருமா. இந்தியன் பிரைஸ்ல 85,000 வருதுங்க. அதே மாதிரி S23 Plus அப்படின்னு பாத்தீங்கன்னா 1209 யூரோஸ் வருமா. இந்தியன் பிரைஸ்ல ஒரு 1,07,000 வருது. இதுவே அல்ட்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 1409 யூரோஸ் வருமா. 1,24,000 பிரைஸ்ல யூரோப்ல லான்ச் பண்றாங்க. இந்தியாவிட எப்பவுமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை விட கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஓப்போலேருந்துங்க. ஓப்போலேருந்து 2 மொபைல் வரப்போகுது. ஓப்போ ரெனோ 80, ஓப்போ ரெனோ 80 5G. ஒருவேளை உங்களுக்கு இது தெரியலனா நீங்க நம்மளோட அப்கமிங் மொபைல்ஸ்க்கான வீடியோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லிங்க் பட்டன்ல இருக்கு. சோ அதுல அடுத்த மாசம் பிப்ரவரில என்னென்ன மொபைல் வரப்போகுது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்கேன். எதிர்பார்த்ததை விட வேற மாதிரியான மொபைல்ஸ்லாம் வர காத்திருக்குங்க. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த ஓப்போ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதுல ஓப்போ ரெனோ 80 5G இந்த மொபைலோட ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்திருக்கு. ஃபுல் ஸ்பெக்ஸுமே இதுல ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான கர்வ்ட் 120 Hz டிஸ்பிளேயோட ஸ்னாப்டிராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட 108 MP கேமராவோட 4800 mAh பேட்டரி 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருமா. இதனோட 8GB 128GB வேரியன்ட் இந்தியால ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் ஆக வாய்ப்பு இருக்காம். எனக்கு தெரிஞ்சு ரியல்மியோட ரியல்மி 10 Pro Plus தான் ரீபிராண்ட் பண்றாங்களோன்னு தோணுதுங்க. அடுத்து போகோவோட போகோ X5 Pro இந்த மொபைலை பத்தின நிறைய டீடைல் கிடைச்சிருக்குங்க. இந்த மொபைலுமே அடுத்த மாசம் தான் லான்ச் ஆக போகுது அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது வர 6ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி லீக் தான் வந்திருக்குங்க. இதனோட பிராண்ட் அம்பாசிடரா இந்தியன் கிரிக்கெட்டர் ஹார்திக் பாண்டியாவை சூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வர 6ஆம் தேதி இது லான்ச் ஆக போகுது. இது கூடவே இது என்ன பிரைசிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைலும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனோட 6GB 128GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 21,000 23,000 பிரைஸ்க்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதிர்பார்த்த பிரைசிங் தாங்க. ஏன்னா 778G கொடுக்குறாங்க. ஸோ அதனால 20,000 23,000 பிரைஸ்க்குள்ள தான் எட்டு வருவாங்க. இதை வந்து கண்டிப்பா ஆஃபர்ல நம்ம 20,000 அந்த பிரைஸுக்கு கீழே பார்க்க முடியும். அடுத்து ஒன்பிளஸோட அடுத்த லான்ச்சுங்க. ஒன்பிளஸ் இந்தியாவில் வர 7ஆம் தேதி ஒரு லான்ச் இவெண்ட்டை வச்சிருக்காங்க. இதுல ஒன்பிளஸோட நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆக போகுது. உதாரணம் சொல்லணும்னா ஒன்பிளஸ் 11 இந்த டேட்ல தான் லான்ச் ஆகுது. ஒன்பிளஸோட ஒன்பிளஸ் கீபோர்ட் மெக்கானிக்கல் கீபோர்ட் இந்த டேட்ல லான்ச் ஆகுது. ஒன்பிளஸோட TWS லான்ச் ஆக போகுது. ஒன்பிளஸோட டிவி 65 இன்ச் டிவி லான்ச் ஆக போகுது. இது கூடவே அடுத்த ப்ராடக்ட்டையும் சேர்த்திருக்காங்க. ஆமா, ஒன்பிளஸோட OnePlus 11R அப்படின்ற அவங்களோட கொஞ்சம் கம்மி பிரைஸ் ஃபிளாக்ஷிப் மொபைலையும் லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருக்கனால ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலையும் வர 7ஆம் தேதி சேர்த்து லான்ச் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்ச 5 ப்ராடக்ட்ஸ் ஒன்பிளஸ்ல இருந்து வர 7ஆம் தேதி லான்ச் ஆக போகுது.
அடுத்து இந்தியாவில் ஒரு புது மொபைல் லான்ச் ஆக போகுது புது கம்பெனிலேருந்து. யாருமே எதிர்பார்க்காத ஒரு கம்பெனி நேம் என்ன தெரியுமா? Coca-Cola. ஆமா, Coca-Cola பிராண்ட்லேருந்து ஒரு மொபைலை எட்டு வர போறாங்களாம். இதனோட ரெண்டர்ஸ் இமேஜை நம்மளால பார்க்க முடியுது. டிசைன் இந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ Coca-Colaலேருந்து வர மொபைல் கண்டிப்பா இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. இவங்க வந்து தனியா ஒரு பிராண்டா நிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு சில பெரிய கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி இவங்களோட மொபைலை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்க முடியுது. ஸோ Coca-Colaலேருந்தும் அடுத்து மொபைல் வரப்போகுது. நீங்க இந்த மாதிரி மொபைலை எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இந்தியாவுக்கு போட்டிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து சாம்சங்ல நிறைய சீரிஸ் இருக்குங்க. A சீரிஸ் இருக்கு, M சீரிஸ் இருக்கு, S சீரிஸ் இருக்கு, F சீரிஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு புது சீரிஸ் எடுத்து வராங்க, K சீரிஸ். ஆமா, சாம்சங்கோட K சீரிஸ்ல இருக்கிற மொபைல் இந்தியாவில் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அதே மாதிரி ப்ளூடூத் SSD சர்டிஃபிகேஷனும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால சாம்சங்கோட அடுத்த மொபைல் சீரிஸ் தான் K சீரிஸ் வரலாம். ஒருவேளை இது ஒரு கம்மி பிரைஸ் மொபைல் சீரிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஏர்டெல் இருந்து அவங்களோட டாரிஃப் பிளானோட பிரைஸ் அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே 2 சிட்டிஸ்ல இவங்க வந்து டாரிஃப் பிளான் பிரைஸ் அதிகரிச்சிருந்தாங்கன்னா இப்போ அதை தொடர்ந்து எக்ஸ்ட்ரா 7 சிட்டிஸ்ல டாரிஃப் பிளானோட பிரைஸ் அதிகரிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்று என்ன தெரியுமாங்க? அந்த 7 சிட்டிஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற 7 சிட்டிஸ் என்ன அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் அவங்க டாரிஃப் பிளானை அதிகரிச்ச சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஒடிசா இந்த 2 சிட்டிஸ்லையும் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த 7 சிட்டிஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 99 ரூபாய் பேஸ் பிளானா இருந்ததா, இப்போ 155 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்களாம். அது கூட பரவாயில்லைங்க. 99 ரூபாய்க்கு கூட 28 நாட்கள் வேலிடிட்டி கொடுத்தாங்க. ஆனா இந்த 155 ரூபாய் பிளானுக்கு 24 நாள் தான் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு 1 GB டேட்டா 300 SMS ஃப்ரீயா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்டெல்ல குறைஞ்ச ரீசார்ஜ் பிளானை இனி 155 ரூபாயா சீக்கிரமா எல்லாருக்குமே மாற போகுதுங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீல் என்ன தெரியுமா? Ptronல இருந்து 99 ரூபாய்க்கு நீங்க ஒரு USB கேபிள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இது 99 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து டைப் சி கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான். ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு சில மைக்ரோ யூஎஸ்பி ப்ராடக்ட் இருக்கு, இதை சார்ஜ் பண்ணதுக்கு கேபிள் இல்லை, எல்லாமே டைப் சியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க. அப்பப்போ யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ரெண்டாவது ஜெப்ரானிக்ஸோட இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்ங்க, இதை ரெகுலரா 800 ரூபாய் வரைக்கும் பார்த்துருக்கேன். இப்போ வெறும் 550 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல நான் பார்த்திருந்தேன். ஸோ கம்மி பிரைஸ்ல ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் வேணும் அப்படின்னா இதை கன்சிடர் பண்ணலாம். மூணாவது ஜெப்ரானிக்ஸோட ஒரு கீபோர்ட் மவுஸ் காம்போ தாங்க. இது வந்து சூப்பரான ஆஃபர். ஏன் சொல்றேன்னா இதனோட டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா இதனோட ரெகுலர் பிரைஸ் 850 ரூபாய் இருக்கும். இதனோட பிளாக் கலர் பாத்தீங்க அப்படின்னா 650 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. இதனோட ஒயிட் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 850 ரூபாய் பிரைஸ்ல இருக்குங்க. எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் அதிகமா தான் இருக்குது. ஸோ ஒருவேளை 200 ரூபாய் கம்மியா இந்த கீபோர்ட் கிடைக்குது, வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா, ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்ததா கமெண்ட்ல ஷேர் பண்ணி விட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட லைக் நம்மளோட சேனலை இன்னமும் மேல கொண்டு போக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து சின்னதாக லைக் தான் தட்டி விட்டு போயிருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.